கடந்த தேர்தல்களுடன் ஒப்பிடுகையில் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் மிகவும் குறைந்த அளவிலான நிராகரிக்கப்பட்ட வாக்கு விகிதாசாரம் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. தேர்தலுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் வாக்களிப்பு முறை தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை தேர்தல்கள் செயலகம் முன்னெடுத்தமையே இதற்கு காரணம் என மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் முகமது குறிப்பிடுகின்றார். கடந்த ஜனவரி 8ஆம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது அளிக்கப்பட்டிருந்த மொத்த வாக்குகளில் 1.15 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இது அண்மை காலத்தில் நடைபெற்று முடிந்த தேர்தல்களில் மிக குறைந்த நிராகரிக்கப்பட்ட வாக்குகளின் விகிதாசாரமாக விளங்குகின்றது. தேர்தலுக்கு முந்தைய நாட்களில் தேர்தல் திணைக்களத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த வாக்காளர்களை அறிவிக்குவதற்கான நிகழ்ச்சி திட்டத்தின் காரணமாக இவ்வாறு நிராகரிக்கப்பட்ட வாக்குச்சீட்டுகளில் சதவீதம் குறைவடைந்திருக்கலாம் என்று ஊகிக்க முடிகிறது. முக்கியமாக தேர்தல் திணைக்களம் வாக்குச்சீட்டின் மாதிரி ஒன்றோடு 1981ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்க ஜனாதிபதி தேர்தல்கள் சட்டத்தில் காணப்படுகின்ற வாக்களிக்கும் விதத்தினை காட்டுகின்ற அறிவித்தலை பத்திரிகைகளில் வெளியிட்டதன் மூலமும் ஒலிபெருக்கியை பயன்படுத்தி கிராமங்கள் தோறும் வாக்களிப்பதன் அவசியம் பற்றி மக்களுக்கு வெளிப்பூட்டியதன் காரணமாகவும் இவ்வாறு நிராகரிக்கப்பட்ட வாக்குச்சீட்டுகளின் எண்ணிக்கை குறைவடைந்திருக்கலாம் என எண்ண முடியும்.